கியூரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃப்யூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2026, அதாவது நியூசிலாண்டோட பூமிங் ஜாப் மார்க்கெட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ரொம்ப சின்ன வீடியோவும் கூட. நியூசிலாந்து ஸ்மால் கண்ட்ரி. நான் நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசியிருக்கேன். இப்போ கரண்ட்லி 2025 அந்தளவுக்கு ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஜாப் ரிசெஷன்னு வேர்ல்டு லெவலில் போயிட்டுருக்கு. நியூசிலாண்டும் ஒரு விதிவிலக்கு அல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஜாப், ஹாஸ்பிட்டல் அட்மின் ஜாபோட அப்ளிகேஷன் மட்டும் 600 அப்ளிகேஷன் தான். என்னுடைய ஒரு தோழிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அட்மினில் தான் இருக்காங்க, ஹெச்ஆரில் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஜாப், அதாவது நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஜாபு, ஒரு ஜாப் அட்வர்ட்டில் 77 அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 4 பேரை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ கரண்ட் நிலைமை. இப்போ அக்டோபர் மாதம் வந்துருச்சு. நவம்பர் டிசம்பர்லலாம் ஸ்கூல் எக்ஸாம்ஸ், யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் லீவ் இருக்கும். இங்கே சம்மர்ன்றது ஒரு பெரிய கோலாகலமான ஒரு சீசன். நியூசிலாந்து தான் ஒரு பீச் சம்மர்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா இடமும் குளிராக இருக்கும் டிசம்பரில். இங்கே மட்டும்தான் வெயிலாகவும் இருக்கும் ஆஸ்திரேலேஷியன் கண்ட்ரீஸில். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஷட் டவுன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் வில் பி அவுட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபெப்ரவரிக்கு அப்புறம் தான், அதாவது 2026 ஃபெப்ரவரிக்கு அப்புறம் தான். இப்போ பண்ண சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டெக்னாலஜி சம்மந்தமான வேலை, செகண்ட் ஹெல்த் கேர் சம்மந்தமான வேலை, மூணாவது ரெனியூபிள் எனர்ஜி சம்மந்தமான வேலையில் ஆளுங்களை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் ஜாப்ஸ் தான் நான் அதை தான் நான் சொன்னேன். இது மூணுமே. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் வீசாவில் நீங்கள் வரும்போது என்ன மாதிரி நீங்கள் இங்கே படித்தா எந்த மாதிரி வேலை, ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரதே இந்த கண்ட்ரியில் செட்டில் ஆகணுன்ற ஒரே நோக்கத்தில் தான். ஸோ என்ன படித்தா உங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும்னு நீங்கள் அதை பார்த்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் வாங்க. உங்களுக்கு மட்டுமே தெரியும் உங்களுடைய ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸை, உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கணுன்றதுக்கு மட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நியூசிலாந்து இமிக்ரேஷன் வெப்சைட்டு, கெரியர் வெப்சைட்ஸு நம்ம வீடியோலேயே நிறைய நான் போட்டிருக்கேன். போய் பாருங்கள். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது நான் இங்கே என்ன வேலை வாங்க தர சொல்லி. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இதுதான், நான் எந்த ஒரு கன்சல்டன்சியோ எந்த ஒரு ஏஜென்சியோ நான் நடத்தலை. நான் இந்த வீடியோ போடுறதுலாம் தமிழில் உங்களுக்கு ஒரு ப்ரிசைஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் நான் போடுறேன். நான் படித்து, நான் பேசி, நான் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட வேலை கேட்கும்போது நான் சீமான் அண்ணன் ஸ்டைலில் தான் சொல்லணும், வாய்ப்பில்லை ராஜான்னு. ஆனால் ஏன்னா உங்களுடைய ஸ்கில்ஸு, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய லெவல் ஆஃப் தாட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வீடியோ நிறைய உங்களுக்கு நான் போடுறேன். ஹெல்ப் பண்ணுற மாதிரி, கைட் பண்ணுற மாதிரி, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போடுறேன், என்ன படிக்கலான்னு போடுறேன், ஸ்டூடெண்ட் வீசா பற்றி போடுறேன், ஒர்க் வீசா பற்றி போடுறேன், இமிக்ரேஷனில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் உடனே உங்களுக்கு போடுறேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் போய் பாருங்கள். அதே மாதிரி இங்கே இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். சிக்கன் எக் டைலமான்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததான்னு. நிறைய பேர் கேட்குறீங்க விசிட்டர்ஸ் வீசாவுக்கு ஒர்க் பண்ணலாமான்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா விசிட்டர்ஸ் வீசாவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வேலை பண்ண முடியாது. அது ரொம்ப இல்லீகல். நீங்கள் விசிட்டர்ஸ் வீசாவில் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வேலை பண்ணாதீங்க. ஒர்க் வீசாவை கன்வெர்ட் பண்ணி வேலை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நான் சொன்ன அதே தான், லாங் டேர்ம் பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க விரும்புங்க. இந்த மாதிரி சில பல வீடியோஸ் தெரியும்னா கண்டிப்பாக மம்மா கிவி தமிழச்சி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். பை ஃபார் நவ். அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிவன். தட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட்.